நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சக்கரையா 8:13 முடிய. யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாப சொல்லாய் இருந்தீர்கள். இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஓர் ஆசி மொழியாவீர்கள். அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறு இந்நாட்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே: ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகொள்வதாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். சிந்தனை: கடவுள் மனிதருக்கு கொடுத்துள்ள ஆவி ஒரு விளக்கு. எனவே நன்மை தீமை அறிந்து செயல்படுவோம். ஒருவருக்கொருவர் உண்மை பேசுவோம். நீதியை கடைபிடிப்போம். தீமை செய்ய மனதாலும் நாம் நினைக்காமல் நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம். நாம் ஆண்டவரோடு நாம் உடன்பட்டு வாழ்கின்ற போது நம்மை நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வார். எனவே நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.